தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2025ஓட 10வது போட்டி லைக்கா கோவை கிங் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமர் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 சூப்பரான அப்பு, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு இங்கே கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அதை பயன்படுத்திங்க. ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த வகையிலையும் பெஸ்ட்டு XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. SCF கிரிக்கெட் கிரவுண்ட் சேலமில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் மழை பெய்யறதுனால இங்கே அந்த சாரல் வருது, கொஞ்சம் காற்றோடு வருது. அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம்தான். ட்ரிசில் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட மேட்ச் நடக்கும். கொஞ்சம் ஹெவியானா தான் மேட்ச் நடக்காது. இந்த ட்ரிசில் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்கே அப்படின்றதுனால மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஜூன் 14 3:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 30 போட்டிகளில் 17 பேட் ஃபஸ்ட்டு 12 சேசிங் வின்னு. இந்த 17 பேட் ஃபஸ்ட்டை யோசித்து அது நேரத்தில் டேவை யோசிப்பாங்களா அப்படின்னா மோஸ்ட்லி அப்படி யோசிக்க மாட்டாங்க. இங்கே சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கண்டிஷன் ஓவர் காஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால. 154 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ். இங்கே பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது 7 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து NRK பண்ணியிருக்காங்க. சேலம் ஸ்பார்டன்ஸ் 87க்கு 10 அப்படின்னு லோவாக இருக்காங்க. 150 பிலோவாக 14 டைம்ஸ், மீடியம் ஸ்கோர் 9 டைம்ஸ், 190 அபோவா 6 டைம்ஸ் அப்படின்ற நம்பர்ஸு. விளையாண்ட 9 போட்டியில் 4 ஜெயிச்சு 4 தோற்றுருக்காங்க. CSG இதில் பேட் ஃபஸ்ட்டில் 3 வின்னு, சேஸில் 1 வின்னு. ரெண்டு டீமுமே இந்த பேட் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ரன்ஸ் ஆன் த போல் வச்சுக்கிட்டு டவுன் பண்ணியிருக்காங்க ஆப்போனன்ட்ஸை. அண்ட் பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் 145, சேஸ் பண்ணும்போது 132. அவ்வளோவா ஹை ஸ்கோரிங் வென்யூ அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஆவரேஜை பாருங்கள், 154 அப்படின்றது தான். அண்ட் கொஞ்சம் பிச்சு பிஹேவியர்னு பார்க்கும்போது ஸ்லோ டவுன் ஆகும். இந்த ரெயின் ஃபேக்டர் இருக்கிறதுனால பெட்டராக பேட்டுக்கு வர ஒரு ஃபீல் பால் ஹோல்ட் ஆனதுக்கப்புறமும் இருக்குது. பட் அந்த ஃபேக்டர் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக பிச் டவுன் ஆகும். அதனால தான் இங்கே பேட் ஃபஸ்ட்டுக்கு சக்ஸஸ் நிறைய இருந்திருக்கு. பேட் ஃபஸ்ட் பண்ணும்போதும் சேஸ் பண்ணும்போதும் CSG 6 விக்கெட்டு ஆவரேஜாக விட்டுருக்காங்க. 141 சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. லைக்கா கோவை கிங்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். 8 போட்டியில் 7 ஜெயிச்சிருக்காங்க, 1 கூட தோக்கலை. அண்ட் ஒரு போட்டி ஒரு ரிசல்ட்டாக முடிஞ்சிருக்கு. இதில் பேட் ஃபஸ்ட்டுக்கு 6 வின்னு, சேஸில் 1 வின்னு. இங்கே பேட் ஃபஸ்ட்டோட ஆவரேஜ் 179, சேஸ் நம்பர் 72 சேஸ் நம்பர் ரொம்ப மோசமாச்சு அப்படின்னா ஆப்போனன்ட்ஸ் காலியாக இருக்காங்க. 72 ரன்னை சேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் சக்ஸஸ்ஃபுல் சேஸு. ஏன்னா அவங்க பண்ணி வின் பண்ணது எல்லாமே பேட் ஃபஸ்ட்டில், அதனால் இது சக்ஸஸ்ஃபுல் சேஸ் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இதில் பேட் ஃபஸ்ட்டோட விக்கெட் வந்து 6 ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது விக்கெட் விடாமல் ஜெயிச்சிருக்கனால அந்த ஆவரேஜ் விக்கெட் 0. போன சீசனோட ஸ்டார்ட்டில் இங்கே போட்டிகள் நடந்தது. இந்த சீசனில் செகண்ட் கிரவுண்ட் இந்த கிரவுண்டு. ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில், அதுக்கப்புறம் சேலமில் அப்படின்னு இந்த சீரியஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதனால் 9வது போட்டி, அது போன போட்டி 177க்கு 8 அப்படிங்கிற ஸ்கோர். ஏர்லியாக ஸ்கோர் பண்ணாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் மழை பெஞ்சாலும் அந்த பேட்ஸ்மேனை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே அந்த மாதிரி பவுலர்ஸ் கிடையாது, அது யூஸ் பண்ணுற பவுலர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது இந்த பிச்சிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் நிறையா ஸ்விங் கிடைக்காது. முதல் ஓவர் அந்த சைனில் வந்து பெட்டர் ஸ்விங் கிடைக்கலாம். முதல் ஓவர் மேக்ஸிமம் 2வது ஓவர், அதுக்கப்புறம் நல்லா பேட் பண்ண முடியும். அந்த 1 ஓவர் 2 ஓவரை தாக்கு பிடிச்சிட்டாவே நல்லாவே பண்ண முடியும். அதை தான் போன போட்டியில் ஷோ பண்ணாங்க. முதல் ஓவர் வந்து மெய்டன் அப்படின்னு வீசினதுக்கப்புறம் அந்த ஏர்லி பார்ட்னர்ஷிப் பயங்கரமாக போச்சு. சாத்விக் அண்டு ரஹேஜாட்டிருந்து வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற இடத்துல ஒரு இடத்துல பிரேக் ஆனாங்க. பின்னாடி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அந்த போட்டி ஒரு எக்ஸாம்பிள். பட் ரெயின் ஃபேக்டர் சின்னதாக டிசில் லைட்டாக வரதுனால செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்னுமே சில்னஸ் ஆடாகும்போது சேஸ் பண்ணாங்க. பட் பார்க்கணும், ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா டெஃபினட்டாக பேட் ஃபஸ்ட் கிரவுண்ட் அப்படின்னு இந்த கிரவுண்டை சொல்லிடலாம். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் டீசன்ட் டீம். எப்பயுமே இந்த டீம் செலெக்ஷனில் பெஸ்ட்டாக சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இருப்பாங்க. அந்த வகையில் ஆசிக் சூப்பராக விளையாண்டார் போன போட்டியில். இவர் எப்படி ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க, அந்தளவுக்கு பெஸ்ட்டாக அப்படின்னு யோசிக்கிற இடத்துல நான் பெஸ்ட் அப்படின்னு ஷோ பண்ணுற மாதிரி ஒரு இன்னிங்ஸு. மோஹித் ஹரிகரன் முதல் போட்டியில் நல்லா விளையாண்டார். கேச்சிங் பொசிஷன் நிற்பா, அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி, ஆஃப் பிரேக்கு, அதே நேரத்தில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு மாற்றி போடக்கூடிய எபிலிட்டியும் இருக்குது. ஸோ அந்த பேஸில் யோசிக்கலாம். பாபா அப்ரஜித் போன போட்டியில் பவுல் பண்ணல. கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டர் நிறைய இருக்கும்போது அவரோட பவுலிங் அதிகமாக இருக்கும். விஜய் சங்கரோட பவுலிங் டீசெண்டாக இருந்தது. அண்ட் பேட்டிங் பேஸ்லேயும் ஓகேவாக இருக்கார். பாபா அப்ரஜித்தோட பேட்டிங் பெஸ்ட்டாக இருக்குது. ஜெகதீஷ் நாராயணன் நம்பர் 5ல் வித்தியாசமாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. டெஃபினட்டாக டாப் ஆர்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஆஷிக் மோஹித் ஹரிகரன் இவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து இவர் கீழே வந்துட்டார். மோஹித் ஹரிகரன் நம்பர் 5ல் நிறைய டைம் பார்த்துருக்கோம்.
அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்படியே கண்டினியூ ஆகும். இல்லை மோஹித் சரியாக விளையாடலைன்னா நாராயண் ஜெகதீசன் டாப் ஆர்டரில் வரலாம். ஸ்வப்னில் போன போட்டியில் வேறு லெவல் ஷோ பண்ணார். அபிஷேக் தன்வரோட பவுலிங் பேட்டிங் ரொம்பவே கிரேட்டாக இருக்கும். தினேஷ் ராஜ் டீசெண்டான பேட்டர். பிரேம்குமார் பவுலிங் பேஸில் நல்லா பண்ணுறார், ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறார். விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாட்டி கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பேட்டிங்லேயும் நல்ல எபிலிட்டி இருக்குது. சிலம்பரசன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் போன போட்டியில் கூட நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டீசெண்டாக பவுல் பண்ணுவார், எப்பயுமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணுவார் லேட்டர் பேஸில். அண்ட் இந்த மாதிரி ட்ராக்ஸுக்கு யூஸ்ஃபுல் பவுலர். சுனில் கிருஷ்ணாவை பெருசாக பயன்படுத்தலை ஆஃப் பிரேக் பவுலிங் அப்படின்னாலும். அண்ட் லோகேஷ் ராஜ் டீசென்ட் பவுலர். நிறைய நேரங்களில் இவர் இம்பாக்ட்ஸ் பேஸில் யோசிக்கிறாங்க. கோவை கிங்ஸ் மாற்றங்கள் செய்வாங்களா? சாய் சுதர்சன் இல்லாது அவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு. டாப் ஆர்டரில் சேஞ்சஸ் பண்ணாங்க. அண்ட் புவனேஸ்வரனோட இன்ஜுரியும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். புவனேஸ்வரன் பாசிபிளாக அந்த போட்டிக்கு வந்தால் கோவிந்த் கணேச வெளியில் வச்சுட்டு புவனேஸ்வரனை உள்ளே கொண்டு வருவாங்க. நல்ல பவுலர் அண்ட் நல்ல பேட்டிங் எபிலிட்டியும் இருக்குது. கோவிந்த் கணேஷ் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிற ப்ராப்ளம் இருக்குது. கபிலன் போன போட்டியில் இம்பாக்ட்ஸை பாருங்கள், பாசிபிளாக அப்படியே இருக்க வாய்ப்பு. சுரேஷ் லோகேஸ்வர் ஜிதேந்திர குமார் ஓப்பன் பண்ணாங்க. ஜிதேந்திர குமார் எப்பயுமே மிடில் பார்த்துருக்கோம். போன போட்டியில் ஓப்பன் பண்ண வச்சாங்க. அந்த பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ண சொல்லி இந்த ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்காங்க. பட் சக்ஸஸ் ஆகலை. ஒரு ஸ்டார்ட் 2 பேருமே கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் அப்படியே கேரி பண்ணி எடுத்துகிட்டு வரல. சச்சின், சித்தார்த், ஷாருக் கான் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா விளையாடக்கூடிய எபிலிட்டி. சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக சிஎஸ்கேக்கு இருந்தார். அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே போதும். சச்சின் சூப்பராக விளையாண்டுருக்கா. போன சீசனோட அந்த ஃபார்மை முதல் போட்டியில் கொண்டு வந்தார். கண்டிப்பாக 2வது போட்டியில் ஒரு ஸ்டார்ட் கிடச்சிது. மாதவ் பிரசாத், பிரதீப் விஷால், மணிமாறன் சித்தார், ரோஹித் இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில். மாதவ் பிரசாத் ஓரளவுக்கு ஹிட்டிங் வச்சிருக்க ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பர். அவருக்கு வந்து ஃபீல்டிங்கில் போன போட்டியில் ரொம்ப சொதப்பினார். சொல்லப்போனால் கோவை கிங்ஸ் தோல்விக்கு முக்கியமான காரணமாக அவரை சொல்லலாம். நிறைய ஃபீல்டிங் மிஸ் மட்டும் இல்லை, முக்கியமான கேட்சஸையும் மிஸ் பண்ணார். அண்ட் அந்த வகையில் கொஞ்சம் யோசிப்பாங்க, இந்த போட்டியில் மிஸ் பண்ணிவிட்டு வேறு யாராவது உள்ளே கொண்டு வரலாம். விஷால் வைத்தியவே நல்ல சாய்ஸ் அப்படின்ற அந்த ஆங்கிள் கூட போகலாம். திவாகரை ரீட்டைன் பண்ணாங்க, ஏன் பயன்படுத்த மாட்டாங்க இந்த கேள்வி கேட்க மாதிரியே இருக்குது. போன சீசன்லேயே இப்படி தான் அவரை வந்து சரியாக பண்ண. சூப்பர் பவுலர், செம்மையான எண்ட் ஓவர் பவுலர். மேபி நெட்ஸில் பெஸ்ட்டாக இல்லையா இல்லை என்னன்னு தெரியல. பட் அவரை ரீட்டைன் பண்ணாங்க. பட் எடுத்துகிட்டு வர மாட்டுறாங்க. திவாகர் விளையாண்டா நல்லாயிருக்கும் பார்க்கணும். ஏன்னா பேக் ஹேண்டில் நல்லா பண்ணுவார். என்ன சொல்லப்போனால் கோவிந்த் கணேஷ், கபிலனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு திவாகருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பிரதீப் விஷால் டீசெண்டான டாப் ஆர்டர் பேட்டர். இங்கே லேட்டாக வர்றது கொஞ்சம் பார்க்கணும். மணிமாறன் சித்தார்த் மேபி பிரதீப் விஷால் மேலே அனுப்பிட்டு ஜிதேந்திர குமாரை கூட கீழே அனுப்பலாம். ஸோ ஏன்னா ரெகுலராக இருக்கிறத பண்ணினா பெட்டரான அவுட்புட் கிடைக்கும். ராமலிங்கம், ரோஹித், சுப்பிரமணியன், கோவிந்த் கணேஷ் அண்ட் கபிலன் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணிடுறாங்க. ரோஹித் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு, நல்ல பவர் ஹிட்டராகவும் பார்த்துருப்போம். சுப்பிரமணியன், ஜாவேத் சுப்பிரமணியன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லணும். ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ், ஐபிஎல்ல செலக்ட் ஆனார், இதெல்லாம் இருந்தால் கூட பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்குறாரு. ஆனால் கண்ட்ரோல் கொடுக்குற அளவுக்கு விக்கெட் கொடுக்க மாட்டாரு. சில நேரங்களில் அந்த கண்ட்ரோலும் மிஸ் ஆகுது, அதை நம்ம பார்க்குறோம். 2 டீம் பார்க்கும்போது சிஎஸ்சி எப்பயுமே பெட்டர் சைடாக இருப்பாங்க ஆன் ஷீட்டில். மேபி எல்கேகே பெட்டராக பண்ணணும்னா ஆண்டு சித்தார், ஷாருக் கான், சச்சின் இவங்க 3 பேரும் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கும். ஈவன் சுரேஷ் லோகேஸ்வரும் இந்த சீசனில் இது வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணாட்டியும் பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய எபிலிட்டி ஷோ பண்ணியிருக்கார். ஸோ அதனால் அவங்களாம் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டா ஓகே. பட் ஸ்டில் பவுலிங்கில் ஏதோ ஒரு லேக் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதுதான் அவங்களோட மைனஸு. ஜாவேத் சுப்பிரமணியன் விக்கெட் எடுக்க மாட்டாரு. ரோஹித் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கூட பெஸ்ட்டாக பார்க்க முடியல. சித்தார்த்தும் விக்கெட் டேக்கிங்கில் ரீசெண்டாக இல்லை. ஷாருக் கான் மட்டும் கோல்டனாக விக்கெட் எடுக்கிறார், பேட்டிங்லேயும் பண்ணுறாரு. ஒரு 1 மேன் ஆர்மி மாதிரி லைக்கா கோவை கிங்ஸுக்கு இருந்துக்கிட்டு இருக்கார். இது ஓகே, பட் அது பத்தாது. பட் சிஎஸ்சின்னு போகும்போது ஆசிக் நல்லா பண்ணுறாரு, மோஹித் வீரன் முதல் போட்டியில் நல்லா பண்ணார், அப்ரஜித், விஜய்சங்கர், ஜெகதீஷன் இவங்கெல்லாம் பேட்டிங்கில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. ஐபிஎல் மாதிரி இடத்துல விஜய்சங்கர், ஜெகதீஷன்லாம் போயிட்டு வராங்க அப்படிங்கிற அந்த இடத்துல பார்க்கணும். ஸ்வப்னில் டைட்டில் வின்னர் ஆர்சிபிக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டிங், அதில் அபிஷேக் தன்னோட ஹிட்டிங் தெரியும். தினேஷ் ராஜ், பிரேம்குமார் இவங்கெல்லாம் டேலண்டடாக பேசப்படுற பிளேயர்ஸு பிக் பண்ணியிருக்காங்க அந்த டெப்த். அதே நேரத்தில் சிலம்பரசனோட பவுலிங் நல்லா இருக்குது. சுனில் கிருஷ்ணா, லோகேஷ் ராஜ் பார்த்துருப்போம், பட் பெஸ்ட்டாலாம் பார்க்கல. சுனில் கிருஷ்ணா எப்படின்னு இன்னும் டெஸ்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் சிஎஸ்டிகிட்ட இருக்குது. அதனால் சிஎஸ்டி இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பவுலிங் பேஸில் நியூ பாலை சிலம்பரசன், அபிஷேக் தன்வர் இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்வப்னில் அப்படின்னு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 2 ரைட் ஹேண்ட் பேட்டர்ன்றதுனால 2 பேருமே ஓரளவுக்கு ஸ்பின்னை ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படின்னால பேஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். பிரேம்குமார், அபிஷேக் தன்வர் அப்படிங்கிற அந்த ஸ்டார்ட் டீசெண்டாக இருக்கும். லோகேஷ் ராஜ் கூட ஓகே, பட் மேக்ஸிமம் மிடில் பேஸ், லேட்டர் பேஸில் தான் அவரை யூஸ் பண்ணுறாங்க. சிலம்பரசன் பவர் பிளேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு ஸ்வப்னிலும் பவர் பிளேயில் வரலாம். மிடில் பேஸில் அப்ரஜித், விஜய்சங்கர் இவங்களோட ஓவர்ஸ் இருக்கும். லைக்கா கோவை கிங்ஸுக்கு நியூ பாலை ரோஹித்
எடுத்துக்கிறார் வித் மணிமாறன் சித்தார்த். மணிமாறன் சித்தார்த் நல்லா போகிறார், அதில் டவுட்டே இல்லை. பட் விக்கெட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணும். ஜாத்வேத் மிடில் பேஸில் கோவிந்த் கணேஷ் பாசிபிளாக பாப்புலரில் இருக்கலாம், கபிலனும் பாப்புலரில் வரலாம். ஷாருக் கான் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக, பட் மிடில் பேஸில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆசிக் தொடர்ற மாதிரி இருந்தால் மேபி பாப்புலரிலே ஒரு ஓவர் ஷாருக் கான் வீசுவார். பவுலிங் ஆப்ஷனில் அப்ரஜித், விஜய் சங்கர், போன போட்டியில் இவங்க தான் கொஞ்சம் குறைச்சி வீசினாங்க. சொப்னில் நிறைய ஓவர் வீசினார். அண்ட் பிரேம்குமார் முழுமையாக வீசுறாரு, அபிஷேக் தன்வர் முழுமையாக வீசுறாரு, சிலம்பரசன் லோகேஷ் ராஜோட ஓவர் குறையுது. அபிஷேக் அண்ட் ஜெய் பிரேம்குமார் மோஸ்ட்லி முழுமையாக வீசுவாங்க. மற்றபடி இந்த ஆப்போனண்ட்டில் இருக்கிற பிளேயர் பேஸில் மேபி லெஃப்ட் ஹேண்டர் அதிகமாக இருக்கிற இடத்துல பாபா அப்ரஜித் நிறைய வீசுவார். போன போட்டியில் வீசவே இல்லை, அதனால் சொப்னில் வீசினார் அப்படின்னு காரணம் ரைட் ஹேண்டர்ஸ் நிறையா இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்டிக்கலாக இருக்கிற விஷயம் இருக்குது. ஆன் டைமில் இந்த பிளேயர் என்ன ஹேண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல பாபா அண்ட் சொப்னில் ஸ்வாப் பண்ணி யோசிங்க. விஜய் சங்கர் அண்ட் அபிஷேக் தன்வர் எண்டோரில் வீசுகிறாங்க. இந்த சைடு ஷாருக் கான், சித்தார்த்து மோஸ்ட்லி முழுமையாக வீசிடுறாங்க. அந்த இடத்துல ஷாருக் கான் மிஸ் ஆகுறாரு. ரோஹித்துமே நல்லா வீசினா முழுமையாக வீசிடுவார். ஜாத்வேதை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் வச்சுருக்காரு, ஒரு விக்கெட் டேக்கிங்கில் இல்லைனாலும். கபிலன், கணேஷ் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓவர்ஸாக குறைச்சி வீசுவாங்க. ஸ்லாக் ஓவரில் ரோஹித் ஒரு பக்கம், இன்னும் ரெண்டில் மோஸ்ட்லி நிறைய நேரம் ஷாருக் கான் சைடு போகிறாங்க. சில நேரங்களில் கபிலன் இப்படி கொஞ்சம் யோசிச்சாகணும். பவுலர் சைடு கொஞ்சம் வீக்னஸ் ஃபீல் இருக்குது. ஸோ அந்த இடத்த பார்த்து தான் திங்க் பண்ணணும். சிஎஸ்டி அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. எல்கேகே கூட விளையாடும்போது 4-6 அப்படின்ற மாதிரி எல்கேகே டவுனாக இருந்திருக்காங்க. அதில் சேஸில் தான் சிஎஸ்டி நிறையா சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்டி ரீசெண்டாக கடந்த 2 போட்டியில், இந்த சீசனோட 2 போட்டியிலையும் ஸ்டார்ட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஓவராலாக 5 மேட்சஸில் 3 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் எல்கேகே கடந்த சீசனோட ஃபைனலுக்கு அப்புறம் இன்னும் ஜெயிக்காமல் இருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்குற. முதல் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸோட தோத்தாங்க. இந்த சீசனோட ஃபைனல்லையும் திண்டுக்கல் டிராகன்ஸோட தோத்தாங்க. அண்ட் போன போட்டியில் சீக்கம் மதுரை பேந்தர்ஸ், அந்த போட்டியில் எஸ்எம்பியை நம்ம ரொம்ப மோசமாக சொல்லியிருந்தோம், என்ன இப்படி ஒரு செலெக்ஷன் அப்படின்ட்டு. அவங்களே டாப் ஆடல கோவை கிங்ஸை தூக்கி சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் டிஸ்பிளே ஷோ பண்ணாங்க. இந்த 2 டீம் கடையிலும் பார்க்கும்போது ரீசெண்டாக லைக்கா கோவை கிங்ஸ் நல்லா இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த சாய் சுதர்சன் இவங்கெல்லாம் இருக்கும்போது அந்த காம்பினேஷன் பார்க்கும்போது இது வேறு லெவல் டீமு. டிஎன்பிஎல்ல இந்த மாதிரி ஒரு டீமானு யோசிக்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் அப்படி ஒரு வெற்றி. அதுவுமே ஒரு வெற்றி பெரிய வெற்றினா கூட ஒரு இடத்துல 13 ரன் வித்தியாசம் தான். அதுக்கு முன்னாடி சிஎஸ்சியோட டாமினேஷன் அகேன்ஸ்ட் கோவை கிங்ஸ் இருந்திருக்கு, பார்த்துக்குங்க. டாப் 14 என்னோட மைண்டில் ஆசிக், மோஹித், ஹரிஹரன் யாராவது ஒருத்தரை யோசிக்கணும். நான் ஒரு ஆளை மிஸ் பண்ணியிருக்கேன். ஓவராலாக இப்போதைக்கு இதை பார்த்துக்குங்க. பிக் பேஸில் ஜிதேந்திரகுமார் டாப் ஆர்டரில் வராரு. மோஸ்ட்லி அப்படியே கண்டினியூ ஆவாங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் மாற்ற மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆண்டு சித்தார்த்து குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. சித்தார்த், சுப்ரமணியன், இவங்க ஜாத்வேத் சுப்ரமணியன் இவங்கெல்லாம் சூப்பராக பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இல்லை. இவங்க 2 பேருமே ஐபிஎல் பவுலர்ஸு. விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இப்போ இல்லை அப்படின்றனால பிக் பண்ணுறது குறைவாக பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் நட்ராஜன், சிலம்பரசன் இவங்களாம் விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி இல்லை. ஆனால் போன போட்டியில் 2 பேருமே 2 விக்கெட் எடுத்தாங்க. அப்படிங்கும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல சித்தார்த்தையும் சுப்ரமணியனும் பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் இருக்கிற ட்ராக் அப்படின்றனால அவங்க 2 பேரும் ஹெல்ப்ஃபுல்லாக பவுல் பண்ணலாம். அப்ரஜித், விஜய் சங்கர், ஷாருக் கான் மேக்ஸிமம் பீப்புள் கேப்டனாக ட்ரை பண்ணுங்க. ஷாருக் கான் இன்னும் ரொம்ப ஹையாக பிக் பண்ணியிருக்காங்க. சச்சின், ஸ்வப்னில் அண்ட் அபிஷேக் தன்வரை கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். இன்னிங்ஸ் பில்டிங் ப்ளஸ் விக்கெட் டேக்கிங் அப்படின்றத ஸ்வப்னில் அண்ட் அபிஷேக் கொடுக்க முடியும். சச்சினை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்டராக இப்போ தெரிகிறாரு. விக்கெட் கீப்பர் ஜெகதீசன் ஒரு பாயிண்டில் யோசிக்கலாம். லோகேஸ்வர் நான் எடுத்துக்கிறேன். நம்பர் 5ல் ஜெகதீசன் வராரு. சில நேரங்களில் டாப் ஆட மட்டும் பெட்டராக இருக்கும். மேக்ஸிமம் இந்த சேலம் ட்ராக்ஸில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸை பிக் பண்ணுறது ஓகே. கொஞ்சம் லேட் ஆகும்போது டவுன் ஆகும். பட் இப்போ இந்த ரெயின் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் லேட்டர் பேட்ஸ்மேன் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலான்னு சொல்ல வைக்குது. அப்ரஜித், சச்சின், சித்தார்த் டீசன்ட் சாய்ஸு. ஆசிக்கு ஸோ இவருமே டீசெண்டாக பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், பிக் பண்ணலான்னு தான் நம்புகிறேன். இல்லை மிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலான்னா ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மேக்ஸிமம் ஆஷிக்கை ட்ரை பண்ணுறது நல்லது. ஷாருக் கான், விஜய் சங்கர், ஸ்வப்னில், தன்வர், மோஹித், ஹரிஹரன் ஒரு சில டீம்ஸில் சித்தார்த்தை நான் பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிலம்பரசன் ஒரு சில டீம்ஸில், ரோஹித் டீசன்ட் சாய்ஸு எண்ட் ஓவரில், ஜாத்வேத் சுப்ரமணியம். ஸோ அதுக்கு நீங்கள் சிலம்பரசனை பிக் பண்ணிக்கலாம். ஜாத்வேத் விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இல்லைங்கிறனால யோசிக்கிற மாதிரி இருக்குது. புவனேஸ்வரன் இருந்தால் டெஃபினட்டாக டீசன்ட் பிக்கு. அப்ரஜித் இன்னிங்ஸ் பில்டிங்கில் நல்லா பண்ணுறாரு. அண்ட் ஷாருக் கான் பேக் ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்கு இடையில கேப்டன். விஜய் டீசன்ட் சாய்ஸ். சில நேரங்கள் அந்த மிஸ் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
விஜய்கிட்ட அந்த பவர் ஹிட்டிங் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் அதை டைம் பண்ண ஆரம்பிச்சிட்டா இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கிறதில்ல. போன போட்டியில் நிறைய நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணார். ஸ்டம்ப்பு கிட்ட போகுது, ஸ்டம்பில் அடிக்காமல் போகுது, கேட்ச் பக்கத்தில் போகுது, கைக்கு போகலை. இப்படிலாம் விஜய் சங்கருக்கு போன போட்டியில் லக் இருந்தது. ஸோ அந்த பேஸில் பார்க்கும்போது அவ்வளோ குவாலிட்டி இப்போ குறைஞ்சிருக்கோ அப்படின்ற மாதிரி விஜய் சங்கரை யோசிக்க தோணுது. அதனால் பிரஜித் அண்ட் ஷாருக் கான் பெஸ்ட்டாக இருக்கனால அவங்க 2 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக யோசிக்கிறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.